நல்லா சாப்பிடு, ரெஸ்ட் எடு சந்தோஷ். லீவ் இருந்தால் அது என்னது வெளியில் போய் வேலை செஞ்சால் கூட வேலை ஒரே வேலையாக முடிஞ்சு போயிடும். வீட்டில் இருந்தோம்னா ஒரு 5 நிமிஷம் படுத்த மாதிரி இருக்கும், போட்டால் அரை நாள் ஓடி போயிடும். என்னடாடி அவ்வளோ ஸ்பீடு. ஆனால் ஒரு சிலருக்கு அப்படி சொல்ல மாட்டாங்க, போர் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதையே நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ தெரியல, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி. என்கிட்ட வரமாட்டேன், கோவமாக பண்ணிட்டா. இல்லை இல்லை, சும்மா நீ அவளை பெரிய ஆளாக்காத, அதெல்லாம் அவள் கோவப்பட மாட்டேன். அவள் எப்படினாலும் வருவாள். ஒரு மீன் தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டாலும் அதில் முடியாது. விண்மீன். டாடி என்ன மீன் டாடி? தண்ணியில் தூக்கி போட்டாலும் நீந்த முடியாத மீன். விண்மீன் தான். தண்ணியில் போட முடியாத விண்மீன். அது தெரியும், இல்லை தண்ணியில் கடலில் எல்லாத்துலேயும் தான் தெரியும். ஓ, அதனால தான் அப்படி பத்தியா கண்டுபிடிச்சிட்டேன். மாம்சி நீ வேறு லெவல். அது நீ சொல்லி தான் எனக்கு தெரியும். இப்போ அதை உன்னை பார்த்து நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன். நான் அதிகமாக பெட்டுடிப்பேன். தெரிகிறது 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 மண்ணா, தெரிகிறது. சந்தோஷத்துக்கு முன்னாடி போட்டு கொடுத்துட்டியா? நானா நீயாவே? சந்தோஷம் முன்னாடி இல்லை, ₹1 காயின் போடாமலே உளறி வைக்கிறது நீ தான். நான் என்ன? சந்தோஷ் பார், சந்தோஷ் மாமாவை கிண்டல் பண்ணுறது. சந்தோஷ், நீ வரும்போது பின்னாடி இருக்கிற மலையை வாங்கிக்க போதும். அது சாப்பிடக்கூடிய வகை தானாண்டா. தப்பா நம்ம சொன்னது விண்மீன் இல்லையா? அப்படி இல்லையா? மீன்தாத மீன். என்ன மீன்? ஜாமீனா? இல்லையே, சாப்பிடக்கூடிய மீன் தானே சொல்கிறோம். சொல்லுங்க என்ன மீனுன்னு கேட்குறாரு. நீந்த முடியாத மீன் என்னவா இருக்கும்? தெரியலையே, நீ சொல்லு சந்தோஷ். என்ன மீன்? வலை மீன், விண்மீன், கடல் மீன், ஜாமீன். என்ன யோசிச்சாலும் வரல தம்பிங்களும். சொல்லுங்க, நீங்களே சொல்லுப்பா தம்பி. இல்லை பட்டு வேகமாக ஓடுறா. பட்டு மாமி ஓடுறே. பட்டு மாமி கூப்பிட்டா முடிஞ்சு போய் சொல்லி சொல்லு சந்தோஷ். நீ பட்டு மாமி வேணாம்டி, என்கிட்ட வராதடி. மோதிக்குதுங்க போய். அந்த கல் அதை விட ஒரு ஹைட்டு மேலே இருக்குது டாடி. அது போகிற அந்த கல்லுங்க வாசல் அதை விட ரொம்ப உள்ளாகுது இது. ட்ரைனேஜ் சொல்கிறேன், இன்னும் 4 வைக்கலாம் பொழுது வர. கேட்டியா டாடி? செத்து போன மீன். என்ன ஒரு புத்திசாலித்தனம்! இதை நான் எதிர்பார்க்கலையே. செத்து போன மீன். இப்படியே ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. பட்டு மாமி. லவ் ஜோடியா? பட்டு மாமி, பட்டர் மாமி. அது புதுசாக வந்திருக்க மாதிரி நம்ம பார்க்கலையே. தெரியலையே, நீ தான் மீன் பரபரன்னு. ஆமாம், இன்னைக்கு நேற்று வானம் மூடி, நேற்று வெளில வரல நம்ம. இல்லை, இங்கே தானே உட்காந்துருந்தோம். இல்லை, இவ்வளோ நாள் ஆச்சு இங்கே வந்து நான் பார்க்கவே இல்லை. நீ தான் தெரியுது. சந்தோஷ், நம்ம இங்கே வேர்க்கடலை செடிலாம் போட்டிருக்கோம் சந்தோஷ். சும்மா ஒரு 10 மாமா 19 விதை போட்டார். அதில் அதை செடி தெரியுதா அழகா? இந்த லைனில் இருக்குது, தக்காளிலாம் இருக்குது, எல்லாமே லைன்லாம் இருக்குது. இன்றைக்கி போர் போடுறது சொதப்பல் ஆகிப்போச்சு. மற்றபடி இது இப்போதைக்கு இது ஒரு நல்லா இருக்குது. இந்த லைனில் ஒரு 4 செடி இன்னமும் நல்லா வந்திருக்கு. நான் ஏதாச்சும் கேட்கவா? நான் என்ன கேட்குறது டாடி? ஏதாவது சந்தோஷத்தை கேட்பியா? சந்தோஷ் இப்போ கேட்ட மாதிரி கேட்குறியா? நட்சத்திரம் எதுக்கு மின்னுதுன்னு கேட்டான்னு பாரு ஒரு கேள்வி.